பெண்களுக்கு அருமருந்தான கருப்பு உளுந்து மற்றும் எள்ளு இதை வச்சு ஒரு துவையல் செய்யலாமா? இந்த துவையில நம்ம வந்து எந்த எண்ணெயுமே பயன்படுத்த போகிறது கிடையாது. அதனால் இதில் கொழுப்பு சத்தும் இல்லை. ஸோ எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். இந்த துவையல் செய்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தில் விளைந்த கருப்பு உளுந்து வந்து அரைக்கப் எடுத்துக்கிறேன். இப்பெல்லாம் உளுந்துன்னு சொன்னாலே வெள்ளை உளுந்து, இந்த தொளி நீக்கின வெள்ளை உளுந்து தான் ஞாபகம் வருது. ஆனால் வெள்ளை உளுந்தில் இருக்கிற சத்தை விட இந்த கருப்பு தொளியோட இருக்கிற உளுந்தில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? இதுதான் பெண்களோட ஹார்மோன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்குது. அடுத்தது எள்ளு. எள்ளு வந்து 3/4 கப் எடுத்துக்கிறேன். இதில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், வைட்டமின் ஏ, பி, இ இப்படியே சொல்லிட்டே போகலாம். நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. அப்புறம் எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வெடிச்சு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. இந்த உளுந்து எள்ளு துவையல் சாப்பிடும்போது செரிமானம் வந்து சீராக இருக்குது. இன்னும் எலும்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. இதய நோய்களை வந்து தடுக்குது. இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு வந்து உதவுது. மலச்சிக்கலை வந்து போக்குது. இப்போ உளுந்து சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச உளுந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த துவையில் குழந்தை பெற்று தாய்மார்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்னும் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து எடுத்துக்கணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இதை வந்து கொடுத்து பழகுங்க. அப்போ தான் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைங்களா நம்ம குழந்தைங்க வளருவாங்க. இன்னும் ஆண்களும் இதை சாப்பிட்றதுனால உடம்பு வந்து பலமாகிறதுக்கு வந்து உதவுது. இப்போ எடுத்து வச்ச பூண்டையும் வத்தலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு வறுக்க வேணாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த திரிச்சு எடுத்தது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அது சட்னி மாதிரி ஆயிரும். இது வந்து துவையல் தான். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கருப்பு உளுந்து எள்ளு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுடுசோத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சத்தான துவையலுங்க. ஸோ எல்லாருமே வீக்லி 3 days வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இயற்கை விவசாயம் காப்போம், உணவே மருந்து. நன்றி.